ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து ஆல்மோஸ்ட் செத்து போயிருந்திருப்பாங்க. ஆனால் திரும்பவும் உயிர் வந்து எந்திரிச்சுக்கிறவும் ஹீரோக்கு பார்த்திங்கன்னா இதை நம்பவே முடியல. இல்லை, இது பாசிபிளே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவளும் பெக்கன்னு முழிச்சிட்ருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் மயக்கம் போட்டே விழுந்துடுறான். அதே சமயம் அந்த மூஞ்சில் அடிபட்டிருக்கும்ல, இவனோட பேர் வந்து பால்கோ. இவனுக்கும் பார்த்திங்கன்னா அந்த நடந்த கலவரத்தில் கொஞ்சம் அடிகள்லாம் பட்டிருக்கும் போல். ஸோ ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருக்கானா. அந்த ஜூ இருக்கல்ல, அவள் வந்து சொல்லிகிட்ருக்கா, உங்களை வந்துட்டு அந்த சாவே இல்லாத குழந்தைய தான் கண்டுபிடிக்க சொன்னேன், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இழுத்துட்ருக்கீங்க அப்படின்னு. உனக்கு ஹீரோவை பார்த்தாவே ஏதோ பண்ணுதுடா. உனக்கு முன்னாடி அந்த குழந்தைய அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு தானே நீ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கன்ட்டு. ஸோ 2 பேரும் மாற்றி சண்டை போடும்போது ஜூ பார்த்திங்கன்னா, ஏண்டா நம்ம இருக்கிற பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, அப்பா நமக்காக அந்த கியூரை கண்டுபிடிச்சிட்ருக்காங்க, தயவு செஞ்சு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. கண்ணாடி போட்டிருக்கால இந்த பொண்ணோட பேர் பார்த்திங்கன்னா ரேனை. இவகிட்ட இந்த பால்கோ வந்து கேட்குறான், நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அவனோட சைடே இருக்க, அவனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு. ஏன்னா அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஸோ அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. இவங்க சின்ன வயசாக இருக்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா கையில் அந்த பறவை மாதிரிலாம் செஞ்சு அவனாக தனியாக விளாண்டுட்ருக்கான். அந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய மீனெல்லாம் அப்படியே மிதந்து போயிட்டுருக்கு. ஸோ இவனும் என்னடா இது அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கும்போது அந்த ரேன் தான் சின்ன வயசில் அங்கிட்டு நின்றுட்டு சொல்லிட்டுருக்கா, இந்த மீன்கள் எதுவுமே உன்னை ஹர்ட் பண்ணாது, உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இவன் பார்த்திங்கன்னா அவளை பார்த்து அப்படியே வெக்கப்பட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதை பார்த்து இவளுக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அவன் அன்னைக்கு ஸ்மைல் பண்ணான். அந்த ஸ்மைல் தான் நான் அவன் கூட இருக்கும்போது மட்டும்தான் அவன் வந்து ஸ்மைலே பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. இவளுக்கு ஹீரோ மேலே ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதே சமயம் நம்ம ஹீரோயினை அப்புறம் ராபின் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு கழுத்தில் வந்து பயங்கரமாக அடிபட்டு ரத்தம்லாம் போயிருக்கும்ல, அந்த காயம் எல்லாமே ஹீல் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிளட் எல்லாத்தையுமே அவள் தொடச்சிட்ருக்கா. ஹீரோக்கு இனிமேல் கான்ஷியஸ் வரல போல். ராபின் தான் எழுப்பிட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு சேரை இழுக்கும்போது கீழே இருந்து அந்த ஆன்ட்டி வந்து திட்டுறாங்க, டே எத்தனை தடவை தாண்டா சொல்கிறது, நீ சத்தமே போடாமல் இருக்க மாட்டியான்னு. என்னடா சேரை நவுத்துனதுக்கெலாம் இந்த கிழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு இருக்குது. ஏம்மா இவனை கொஞ்சம் எழுப்பவே முடியல, வந்து கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணு, இந்த ஷர்ட்டை கழட்டுன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே நல்ல பிள்ளையாட்ட கழட்டிட்டு அங்கிட்டு திரும்பிக்கிறா. ஆனால் ஹீரோட உடம்புல பார்த்திங்கன்னா நிறையாவே தழும்பெல்லாம் இருக்குது. இங்கே பாருவேன் உடம்புல எவ்வளோ தழும்பு இருக்குன்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ராபின் பார்த்திங்கன்னா அந்த பொய்சாமி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது, என்னடா சொல்கிற, அந்த பால்கோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளா, அவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணானா அப்படி இப்படின்னு. அதே சமயம் பாட்டிமாக்கு ஒரு ஹெல்ப்பர் இருப்பான்ல, அவன் பார்த்திங்கன்னா அந்த சண்டை நடந்த இடத்துல தான் இருக்கான். ஆனால் இங்கே ஹீரோ யாருமே இல்லை, அவளுக்கு என்னாச்சுன்றதே எனக்கு தெரிலன்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணுறான். ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் நீ எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி இந்த பாட்டிமா சொல்கிறாங்க. எங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா இன்னுமே கண் முழிக்கலை. அவன் மூஞ்சியில் வந்து நிறைய அந்த பிளட் ஸ்டெயின்லாம் இருக்குது. ஸோ இவள் பார்த்திங்கன்னா அவளோட எச்சியை வச்சு தான் அதெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்காளா. ஹீரோ பார்த்திங்கன்னா தூக்கத்திலே வேணான்ற மாதிரி சொல்கிறானா. இவ கானில் திட்டிகிட்டு இருக்கா, சார் தூங்கும்போது கூட அப்படியே சுத்தமாக தான் இருப்பார், இரு நான் போய் ஈர டவல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு திரும்பினா அங்கே எல்லா திங்ஸும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்துல பறந்துட்டுருக்கு. என்னடா எல்லாமே பறக்குதுன்னு ஆச்சரியமாக பார்த்தா ஹீரோ பார்த்திங்கன்னா அவளோட கையை டைட்டாக பிடிச்சிருக்கான். இவ பார்த்திங்கன்னா கையை தட்டி விடும்போது, இல்லை போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது அம்மாவா, ஒன்றை மாதிரி ஒரு மோசமான பையன் எனக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. ஆனால் அவனோட கண்ணிலேருந்து பார்த்திங்கன்னா பயங்கர கண்ணீராக வந்துட்டுருக்கு. இங்கேருந்து போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அழுகும்போது ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இவளோட பேக் எல்லாமே அந்த இடத்துல தான் பறந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா அப்படியே காலால் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த டிஷ்யூ வச்சு அவனோட ஃபேஸ் எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்ருக்கா. சரி, இவனோட வீட்டில் எந்த ஒரு திங்ஸுமே இல்லை, நம்ம வீட்டில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே போகும்போது கரெக்டாக பாட்டிமா வந்துடுறாங்க. நீ எங்கே தாண்டி போகிற, வீட்டுக்கு ஒழுங்காக வரமாட்டுற, ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு இவ யோசிச்சு பார்க்குற. பயங்கரமாக சண்டை நடந்திருக்கும். இவ கழுத்தில் அடிப்பட்டு இவ செத்து போய் திரும்ப உயிரோடு வந்திருப்பா. நீ நடந்துச்சுன்னா எதை கேட்குற அப்படின்னு. எது நடந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு, சரி இப்போ நீ எங்கே கிளம்புறன்ற மாதிரி கேட்கும்போது, இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு அவள் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கா. பாட்டிமா தான் கடுப்பாயிட்ருக்காங்க. எங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா கண் முழிச்சிட்டான் போல். அவனோட ரூம் லைட்டை இப்போ தான் ஆன் பண்ணுறான். டேபிளில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாத்தெல்லாம் விரிச்சிருக்கு, ஒரு நோட்ஸ் இருக்குது, இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோ அப்படின்னு.
அதெல்லாம் அவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். என்கிட்ட அந்த டாக்டர் ஹான் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஃபோனையே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. யார்கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஃபோன் எதிர்பார்க்குறாரு போல். மறுநாள் காலையில் ஹீரோ வேலை செய்யக்கூடிய அந்த இடத்த தான் காட்டுறாங்க. இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து ரொம்பவே வந்து கிறுக்குத்தனமான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ வந்து பார்க்குறான், எதுக்குடா இங்கே வந்து என் சீவனை வாங்குறீங்கன்ட்டு. ஹீரோட சுப்பீரியர் பார்த்தீங்கன்னா மரியாதையை எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரியே சைகளை சொல்கிறாரு. ஸோ ஹீரோக்கு பின்னாடியே இவங்க எல்லாருமே ஆட்டு மந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரேன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கு. என்ன இவங்கெல்லாம் ஒன்று மண்ணா சுற்றிட்டு இருக்கானுங்களே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்குறான், எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு. எங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷமே இல்லை, ரொம்பவே எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. எதுக்குடா வந்து என் ஆவியை வாங்குறீங்க? இங்கே பாருங்கள் பாஸ், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்? ஏன்னா நீங்கள் என் சைடு தானே, நீங்கள் எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லைன்றான். அப்படிலாம் சொல்லக்கூடாது பாஸு, நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு தான், இந்த ராபின் என்னோடய ஃப்ரெண்டு தான், இந்த பொய்சாமியும் என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என் வயசு என்ன உன் வயசு என்ன, நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட வாப்பா அப்படின்ட்டு ஹீரோ இழுத்துட்டு போயிட்டுருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு சிரிப்பாக தான் வருது. ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறான்னா இதை ரேன் பார்க்குறா. இவன் சிரிக்கும் போது ரொம்ப அழகாக தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவன் சிரிச்சானா அப்படின்னு இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா மேடம் நினச்சிட்ருக்காங்க இவன் வந்து அவள் கூட இருக்க போது மட்டும்தான் சிரிக்கிறான் அப்படின்னு. இதுக்கப்புறம் அவங்க வழக்கமாக ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. அந்த பால்கோவை பற்றி அவங்க கேட்குறாங்க. அவன் ரொம்பவே டேஞ்சரான ஆள், அவன்கிட்ட மட்டும் சிக்கிறாதீங்க, ஒருவேளை வாண்டடாக அவனே வந்து எங்கிட்ட வம்புக்கு இழுத்தா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு ஓடிடுங்க, இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான், இல்லைன்னா அவன் அவங்க எல்லாத்தையுமே கொன்றுவான்னு. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவ தான் தேவையில்லாமல் வம்புலுப்பா அப்படி இப்படின்னு சொல்லி 3 பேத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. இங்கே ஹீரோவுக்கு முடியல, ஏண்டா சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படி சண்டை போடுவீங்களா அப்படின்னு அவனோட பேக்லேருந்து முட்டாயெல்லாம் எடுக்கிறான். முட்டாயை பார்த்தோன்னா 3 பார்த்தீங்கன்னா கம்முன்னு ஆயிடுது. ஸோ அதை தின்றுட்டு ஹீரோவோட பேச்சை தான் கேட்டுட்ருக்கு. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், ஃபஸ்ட்டு உங்களோட பவர் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிங்க என்ன. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ராபினையும் குரசாமியும் உட்கார வச்சுட்டு 2 பேருக்கிட்டையும் கையை நீட்டுறான். என் கையை பிடிச்சிக்கோங்க, உங்கள் பவர் வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ராபின் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குரசாமி பார்த்தீங்கன்னா நம்ம ராபினை கழுவி ஊற்றிட்டுருக்கா. நீலாம் ஏன்டா இந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்க, ஆம்பிஷனே இல்லாமல் ஓடுறது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா, எப்போ பார்த்தாலும் இந்த வெங்காயத்தை தான் பீல் பண்ணிகிட்ருக்கா அப்படி இப்படின்னு. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஹீரோ வந்து கேட்குறான், ஏதாவது உனக்கு ஃபீல் ஆகுதா? ஆமாம், எனக்கு ரொம்ப வந்து அனாயிங்காக ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி அங்கேருந்து போகும்போது குரசாமி பார்த்தீங்கன்னா பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. பெரியவங்க அட்வைஸ் சொன்னால் உனக்கு ரொம்ப கசக்குதாடா, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான்லாம் காலேஜில் வந்து ரேங்க் ஹோல்டர் அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது அவரோட கை பார்த்திங்கன்னா ஹீரோட கையில் ஒட்டிக்குது. ஸோ விடாமல் ராபினை பற்றி கழுவி ஊற்ற அவன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிட்டான் போல். ஸோ அவனோட எமோஷன்ஸ் வெளியே வரும்போது அங்கே ஹீரோ கையை பிடிச்சிருப்பான்ல, ஸோ அவனோட கை பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்குது போல். டே கையை விடுறான்னு அவன் கதறிட்டு இருக்கான். ஐயோ என்னோட எமோஷன்ஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியலைன்ற மாதிரி சொல்லும்போது குரசாமி பார்த்திங்கன்னா அந்த கையை எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட கையும் பார்த்திங்கன்னா அவன் ஹோல்ட் பண்ணிட்டான். ஸோ கையை விடவே முடியாமல் 3 பேர் கத்திகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் என்ன தெரியுமா பண்ணிகிட்ருக்கா, அந்த அடல்ட் புக்கெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பார்த்துட்ருக்கா. என்ன இதில் எல்லாமே அறக்குறையாக போட்டிருக்கு, நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்ற மாதிரி பார்த்துட்டு டேபிளை பார்க்குறான். அங்கே ஒரு கரப்பாம்பூச்சி இருக்குது. ஐயையோ கரப்பாம்பூச்சி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் பார்த்திங்கன்னா கதறிட்டுருக்கானுங்க. அப்போது குரசாமி பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து காலேஜில் ரேங்க் ஹோல்டர்லாம் இல்லைன்ற மாதிரி சொன்னோன்னே அவரோட கை பார்த்திங்கன்னா ஹீரோட கையிலேருந்து வந்துடுது. ஸோ ஒரு வழியாக 3 பேர் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோக்கு தான் கையில் பயங்கரமான வலி. ஸோ கையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மீன் அந்த ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் அப்படியே மிதந்துட்டு இருக்கு. அதை இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். சின்ன வயசில் அந்த ரேன் வந்துட்டு அந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல இது பண்ணியிருந்துருப்பாள்ல, அந்த இடத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அவன் அதை அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு கரப்பாம்பூச்சியை தேடிட்டு இருக்கானுங்கள, அங்கே பார்த்திங்கன்னா மொதுன்னு கரப்பாம்பூச்சி வந்துட்டுருக்கு. இவங்க 3 பேத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஹீரோ ஆனால் அங்கே பேனை உட்காந்துட்ருக்கானா, யோ கரப்பாம்பூச்சி வருதியா ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சு போகிறான். ரேன் நீ தானே அப்படின்னு. ஆமாம் நான் தான், நீ இந்த லூசர்ஸ் கூட என்ன பண்ணிகிட்ருக்கன்ற மாதிரி சொல்லும்போது உங்களோட பார்வை வேறு என்னோட பார்வை வேறுன்ற மாதிரி சொல்லும்போது நீ ரொம்பவே கோவமாக இருக்க அந்த பால்கோனால அப்படின்றது தெரியுதுன்னு. சரி அவங்களோட நீ என்ன பண்ணிகிட்ருக்க, அவங்க என்னோடய ஃபேமிலி, அப்பா வந்து எங்களுக்காக திரும்பி வந்தாருன்னு. என்னது அப்பாவா? ஆமாம், அவர் வந்து இன்னுமே நம்ம எல்லாத்தையுமே லவ் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லும்போது பைத்தியமாக நீயே, அவர் வந்து நம்மளை அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை,
நீ இப்படி தான் நம்பிட்டு இருக்கியா? அவர் வந்து கியூர் தேடிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லும்போது, நீ இப்படி நம்புனீன்னா நம்பிக்கைன்ற மாதிரி அவன் அங்கேருந்து போகிறானா? ஸோ இவளுக்கு செம காண்டாயிட்டிருக்கு. இந்த கிறுக்குங்களோட நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரில. நீ வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது ஒரு நாளுமே உங்கள் அம்மாவை நினச்சி அழுதுட்டு இருந்த. அப்போ எல்லா டைமுமே நான் தான் உன் கூட இருந்தேன். அதெல்லாம் மறந்துட்டியா? இவங்களோட இருந்தீங்கன்னா நீ செத்துருவ. நீ தயவு செஞ்சு எங்கள் கூட வான்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்குறான். நான் செத்து போனாலும் பரவாயில்ல, உங்கள் கூட வரமாட்டேன்னு. இதை கேட்டால் அவள் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிரு. அவள் கண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுறா. டப்புன்னு ஹீரோ திரும்பி பார்க்குறான். இங்கிட்டு ஹீரோயின் ராபின்னு அந்த குரசாமி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பெரிய கரப்பாம்பூச்சியாக தெரியுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுக்குள்ளே அடிச்சுட்டு நாரும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ரேனோட கழுத்தை பிடிச்சி அப்படியே அவனோட பவரை யூஸ் பண்ணி நெரிச்சிட்டு இருக்கான். சடனாக அப்படியே தூக்கியும் போட்டுறான். அவள் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போனதுக்கப்புறமா இங்கிட்டு சிச்சுவேஷன் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு லைட்டாக அடிபட்டிருக்கும் போல் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. ஆமாம், அந்த பால்கோ எதுக்காக வந்து அட்டாக் பண்ணுறான்? அவனுக்கு போர் அடிக்குதா? அதான் நம்மக்கிட்ட வந்து விளாட்றானா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சாவே இல்லாத அந்த குழந்தைய தேடிட்டுருக்காங்க. நான் எங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவேனோன்னு அவன் என்கிட்ட வந்து வம்புழுக்கிறான். சரி அப்போனா நீங்கள் கண்டுபிடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லும்போது, எங்க அந்த மனுஷன் தான் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு. இப்போ தானே உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னீங்க. அது அவன் இறந்து போயிட்டான். பட் அவனோட ஹார்ட் எடுத்து வேறு ஒருத்தவங்களுக்கு வச்சுருக்காங்க. உன்ன மாதிரி தான் அப்படின்னு. இவள் பார்க்குறா. என்ன மாதிரியா? என்ன சொல்ல வர அப்படின்னு. ஆமாம், நீ ஆல்மோஸ்ட் செத்துட்ட. ஆனால் திரும்பவும் உன்னோட ஹார்ட் வந்து பீட் ஆகி நீ திரும்ப உயிரோடு வந்தேன்னு. இல்லை நான் வந்து சாவோட நுனிக்கு போயிட்டு வந்துடுவேன், நான் சாக மாட்டேன்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நீ செத்துட்ட, நான் வந்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்கு எப்படி அந்த ஹார்ட் வந்திருக்கும்? உனக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, அந்த ஹார்ட் தான் உனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு. என்ன நீ இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் உண்மையான்ற மாதிரி கேட்கும்போது, உங்கள் பாட்டிமா தான் இந்த ஆராய்ச்சிக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் நான் சந்தேகப்பட்டேன். ஒரு வேளை தப்பாக இருந்தது அப்படின்னு என்னை மன்னிச்சிருன்னு. ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. நேராக அவளோட வீட்டுக்கு வந்து அவங்க பாட்டிமா கூட எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அந்த டைம் அவங்க பாட்டிமா பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, எப்போ வீட்டுக்கு வந்த அப்படின்னு. இவள் ஓப்பனாகவே கேட்குறேன். எனக்கு 7 வயசாக இருக்கும்போது எனக்கு ஹார்ட் சர்ஜரி தான் நடந்ததா, இல்லை வேறு ஏதாவது நடந்ததான்னு. என்ன சடனாக அதை கேட்குறன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் செத்துட்டேன், ஆனால் திரும்பவும் உயிரோடு வரேன். வேறு இடத்துக்குலாம் நான் டெலிபோர்ட் ஆகிட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது. ஏன் எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது? உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது பாட்டிமாக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. எங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அதாவது சாவே இல்லாத பையன், அவனோட ஃபோட்டோவை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்படியே 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் இல்லையா, அந்த விஷயங்களை காட்டுறாங்க. ஸோ அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அந்த சாவே வராத அந்த பையனோட மண்டையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல் விழுந்திருக்கும். அதாவது மூஞ்சியில் பாதி சைடு விழுந்திருக்கும். ஸோ அவன் பார்த்திங்கன்னா செத்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது அவனுக்கு பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த ஹார்ட் வந்து பீட்டாக ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஆனால் அவனோட மூளை பார்த்திங்கன்னா பாதி செதஞ்சு போச்சு. ஸோ இவனால் எந்திரிச்சு எந்த வேலைகள்லாம் பண்ண முடியாது. பட் இவன் வந்து உயிரோடு இருக்கலாம். ஆனால் அது வந்து வேஸ்ட்டு தான். இவனோட ஹார்ட் எடுத்து வேறு யாருக்காவது வைக்கலாம், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சாய் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஸோ பாட்டிமா பார்த்திங்கன்னா தன்னோட பேத்திக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதனால் அந்த ஹார்ட்டை பார்த்திங்கன்னா இவளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி பொருத்தியிருப்பாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்ட ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கே நம்ம பாட்டிமா தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்குமே இந்த மாதிரி பவர்ஸ் வந்ததுக்கு காரணம் நான் தான், என்னால் தான், எல்லாமே தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவளையே அவள் வந்து ப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சோகமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. ட்ரைனேஜ் குழியெல்லாம் கிடக்கு. ஆனால் அதெல்லாம் பார்க்காம வாட்டில் போகிறா. ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா ஹீரோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ அவள் போகிற அந்த பாதை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் எப்படி எல்லாருக்கிட்டையுமே போய் சாரி கேட்குறது, என்னை எல்லாருமே மன்னிச்சிடுவாங்களா, ஹீரோ என்னை மன்னிப்பானா அப்படின்ட்டு அவள் புலம்பிகிட்டே போயிட்டுருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. இவள் பார்த்திங்கன்னா அங்கேயே உட்காந்து பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. பயங்கரமாக மழை வேறு பெய்யுது. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கே அந்த தெருவுலலாம் பெரிய குடம்லாம் இருக்கும்ல, அதை பார்த்திங்கன்னா அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே கவர் பண்ணிகிட்டு இருக்கான். இவள் அழுகிறத பார்க்கும்போது அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மறுநாள் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கும் போல். ராபினும் அந்த குரசாமியும் தெருவில் எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கேட்குறான். ஹீரோயின் வந்து ஓகேவாக இருக்காளா, அவள் வீட்டுக்கு போயிட்டாளா அப்படின்னு. அவள் எங்கே என் வீட்டில் தான் இருக்கான்ற மாதிரி சொல்லும்போது ராபினோட வீட்டில் தான் ஹீரோயின் இருக்கிறா. ஆனால் ரொம்ப சோகமாக தான் படுத்துட்ருக்கு. இங்கிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட வீட்டில் அவன் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவனை போய்ட்டு ஓப்பன் பண்ணால் அங்கே ஹீரோயின் தான் ரொம்ப சோகமாக வந்திருக்காளா.
ஸோ உள்ளே வாண்டுற மாதிரி சொல்லும்போது டவல்லாம் எடுத்து கொடுக்குறான். ஆனால் அவளுக்கு பயங்கரமாக பசிக்குது போல், வயிற்றுலேருந்து சத்தம் வெளியவே கேட்குது. உனக்கு ஏதாவது வேணுமான்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் தேடி பார்த்தா வீட்டில் எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லை. ஸோ கடையில் வந்து தான் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறான். ஹீரோயின் ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்கா. என்னை மன்னிச்சிரு, இந்த ஹார்ட் வந்து என்னோடதே கிடையாது, வேற ஒருத்தவங்களோட வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு. நீ இந்த மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சின்ன வயசில் உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, ஸோ நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு. என்னோடய பாட்டிமா தான் எனக்காக இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி விடுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ராபின் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான், இங்கே வா இங்கே வா. நான் அவங்க பாட்டிமா நிறைய ஃபுட்டெல்லாம் அமுச்சு விட்ருப்பாங்க போல். ஸோ நிறைய ஃபுட் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்கான். பாட்டிமா எல்லாத்தையுமே அவனை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்க சொன்னாங்கன்னு. அதை பார்த்து அவள் குமுறி குமுறி அழுதுட்டுருக்கா. எங்கிட்ட பாட்டிமா பார்த்திங்கன்னா நான் என் பேத்தியை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், என்னால் தான் அவள் கஷ்டப்படுறான்னு இங்கிட்ட இவங்களும் அழுதுட்டுருக்காங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா பாட்டிமாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நீங்கள் பண்ணது மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயந்தான், ஆனால் அதுக்கு அவங்க எல்லாருமே உங்களை வந்து கஷ்டப்படுத்தினா என்னால் தாங்கிக்க முடியாது. நம்ம 2 பேருமே சேர்ந்து அவங்க எல்லாத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்கலாம், இந்த வாழ்க்கையை இதுக்கப்புறம் ஃபுல்ஃபில்லாக வாழலாம் அப்படின்ட்டு. உங்ககிட்ட வந்து நான் அதை எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது வேறு என்ன பண்ணுறது, ஏன் பாட்டிமாவாச்சு அப்படின்ட்டு இவளும் பார்த்திங்கன்னா சமாதானம் ஆயிடுறா. பாட்டிமாவும் பார்த்திங்கன்னா அழுதுகிட்ட ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தி அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆனதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. அப்படியே ஹீரோ வீட்டில் பார்த்திங்கன்னா ராபினும் ஹீரோயினும் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, எதுக்குடா இங்கே வந்தீங்க அப்படின்ட்டு. அது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, ஸோ சேஃப்காக நாங்கள் வந்திருக்கோன்னு. நீங்கள் தாண்டா அந்த பிரச்சனைன்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்ருக்கு. காலங்காத்தால் எல்லாருமே இங்கேருந்து ஓடி போயிடணும், எவனுமே வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னால் இவங்க காலங்காத்தால் அவனோட வீட்டில் உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுருக்கானுங்க. ஹீரோ வேலைக்கு போய் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குது, ஸோ நீ வந்து பாருண்ணா. நான் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லும்போது நீ எங்கே இருக்க, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம், எங்கே சாப்பிட்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அச்சோ சிக்னல் வந்து கட் ஆயிடுச்சு, கேட்குதா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணி விட்றா. மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இவங்க இருப்பாங்க இல்லையா அந்த ரூமில். அப்போ பார்த்திங்கன்னா ராபின் வந்து கையை வந்து அந்த செவத்தில் விடுறான். அந்த செவர் வந்து உடஞ்சிருது. என்னால் நம்பவே முடியல, இது உண்மை தான். என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து ஹர்ட் ஆச்சு அப்படின்னா என்னோடய பவர் வந்துட்டு ஒர்க் ஆகுது, ஆனால் இந்த பவரை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கெட்ட விஷயங்களை நான் கேட்டுகிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு அவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறான். இதெல்லாம் சாதாரண விஷயமாப்பா அப்படின்ட்டு குரசாமி சொல்லும்போது நீ உன்னோட சீக்ரெட்டை சொல்லவே மாட்டேற, என்னன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்டால் இவன் பார்த்திங்கன்னா அது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறான். டப்புன்னு பார்த்திங்கன்னா அவன் உட்காந்துருந்த அந்த சோபாவில் கை ஒட்டிக்கிது. இப்போ நீ பொய் தானே சொன்னேன்னு ஹீரோன்னு கேட்கும்போது நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்லணும் அப்படின்ட்டு எந்திரிக்கிறாரு. அந்த சோபா எல்லாமே பார்த்திங்கன்னா முதுகில் ஒட்டிக்கிது. ஸோ இவன் பார்த்திங்கன்னா ஆமாப்பா இது உண்மைதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ராபினோட ஃபீலிங் ஹர்ட் ஆனால் அவனோட பவர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த குரசாமி பொய் சொன்னார் அப்படின்னா அந்த பவர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ஹீரோயினுக்கு தான் அவளோட பவர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரியல. ஸோ அதை பற்றி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது இவ பார்த்திங்கன்னா என்னடா நைன்னு நச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு காஃபியை வாங்கி குடிச்சிட்றா. ராபின் பார்த்திங்கன்னா நீ வந்துட்டு இந்த கஃபைன்லாம் எடுத்துக்கக்கூடாது, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளோட ஹார்ட் பார்த்திங்கன்னா பயங்கரமாக துடிக்குது. அந்த சத்தம் வெளியவே கேட்குது. அவ்வளோதான், இவ பார்த்திங்கன்னா டப்புன்னு மறைஞ்சு போய் வந்துக்கிட்டே இருக்கா. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு எப்படியும் ஒரு 10 தடவைக்கு மேலே பார்த்திங்கன்னா அவள் மறைஞ்சு போகிறா. நிறைய கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகிறா, ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ நிறைய திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, இந்த ஒயினெல்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு ராபின் சொல்லும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா சரி வா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம், எந்த அளவுக்கு கஃபைன் எடுத்தால் உன்னோட பவர் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ற மாதிரி கையை பிடிக்கும்போது டப்புன்னு பார்த்திங்கன்னா மறைஞ்சு போயிடுறா. இவள் டக்குன்னு மறையிறது அந்த காற்றுனால என் கண் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுதுடான்ற மாதிரி சொல்லிட்டு படுக்க போகும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா தனியாக வரா. அம்மா மாஸ்டர் எங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவன் நான் ஆவியை வாங்குறான்டா, அதான் அவனை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த டைம் ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன், என்னை இந்த மாதிரி தனியால் விட்டு போகக்கூடாது, வந்து கூப்பிட்டுக்க அப்படின்னு. ஸோ சடனாக ஹீரோயின் பார்த்திங்கன்னா மறைஞ்சிக்கிறா. 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு கடற்கரைக்கு தான் வந்திருக்காங்க. மாஸ்டர் நான் வந்துட்டேன், வாங்க என் கையை பிடிச்சிக்கோங்க, நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வராங்க. ஹீரோக்கு பக்கத்தில் வந்தோடனே இவ பார்த்திங்கன்னா மறைஞ்சு போகிறா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திரும்ப நடக்குது. ஹீரோக்கெல்லாம் முடியல, அட போமா அப்படின்ட்டு. நீ பேசாமல் வீட்டுக்கு போயிரு, நான் பஸ்ஸு பிடிச்சி வந்துடுன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்தால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா கூலாக குக் பண்ணிகிட்ருக்கா. ஆமாம் நீங்கள் எல்லோரும் என் வீட்டில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு. நம்ம ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறோம், உங்களோட பர்த்டே இல்லையே அப்படின்னு. அட வாங்கப்பா நம்ம ப்ரீவியஸாக கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னு. அப்போ குரசாமி வந்து சொல்லிகிட்ருக்காரு ஆமாம் கேக் எங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்திங்கன்னா கேக் வாங்க வந்திருக்கான். அங்கே ஹீரோ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான்.
அட என்ன பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு உண்மைக்குமே ஒரு மாஸ்டர் தான், நிறைய விஷயங்களே எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான். எங்கே பாரு, முன்ன பின்ன தெரியாதவங்கள நீ வந்துட்டு நம்பவே கூடாதுன்னு. ஏன்பா நம்பினா என்ன தப்பு? இப்போ நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க, எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு என்னோடய லைஃப் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட மாட்டேன், என்னோடய லைஃப்பில் ஒரு பார்ட், அதாவது லாயலிட்டியை உங்களுக்கு நான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அவ்வளோ சீக்கிரம் நீ எல்லாத்தையுமே நம்பிடாத. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு. ஏன்னா நீ வந்துட்டு மற்றவங்கள யூஸ் பண்ணுவ, அப்படி இல்லைன்னா நீ வந்துட்டு மற்றவங்கனால யூஸ் பண்ணப்படுவ அப்படின்னு ஒரு நீடல் எடுத்து நம்ம ஹீரோனோட கழுத்துலேயே இறக்கிடுறான். அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே மயங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சில் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்கள் எல்லாருமே நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த டைம் ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த டாக்டர் ஹார்ன் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பற்றின அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். அவளோட ஹார்ட் வேகமாக துடிச்சிச்சு அப்படின்னா அவள் வந்துட்டு டெலிபோர்ட் ஆகுறா. அவன் நினச்ச இடத்துக்குலாம் போயிட்டு திரும்பவும் அதே இடத்துக்கு வரா. ஆனால் சேம் பார்ட்டுக்கு வராமல் தள்ளி தள்ளி வந்துட்டுருக்கா. சரி, அவளை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அது அவளுக்குள்ள ஹார்ட் வந்து அவளோடது கிடையாது. அந்த ஹார்ட்டை அவகிட்ட நான் எடுத்து அந்த ஹார்ட்டுக்கு சொந்தமானவங்ககிட்ட கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மண்ணு புரியல. சரி, வேறு ஏதாவது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது அவன் திரும்பி பார்க்குறான். அங்கே வந்துட்டு அந்த காஃபி அதெல்லாம் இருக்குது. இல்லை எனக்கு தெரியாதுன்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இவனோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கிற ஒரு ரெக்கார்டை கொண்டு வந்து கையில் கொடுக்குறான். ஸோ அதை வாங்கி ஒரு மாதிரி பார்க்குறான். ஹீரோயின் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த கேக்கையுமே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஹீரோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறான், எதுக்கு அந்த டாக்டர் ஹார்ன்கிட்ட நம்ம ஹீரோயினை பிடிச்சி கொடுத்தான் அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே தெரியல. ஸோ அடுத்த எபிசோடில் நம்ம அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹீரோ வந்து ரொம்ப மோசமானவனா அப்படின்றதையும் யூகிக்க முடியலை. ஸோ எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடை பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.